ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் டி.ஆர். பாலுவை ஆதரித்து பரணிப்புத்தூரில் அமைச்சர் தாமோ அன்பரசன் வாக்கு சேகரிப்பு. இந்தியா கூட்டணியில் ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் டி.ஆர். பாலு அவர்களை ஆதரித்து தமிழக சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் பரணிப்புத்தூர் ஜோதிநகர் பேருந்து நிறுத்தம் அருகே வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாக்கு சேகரிக்க வந்த அமைச்சர் தாமோ அன்பரசன் மற்றும் திமுக வேட்பாளர் டி.ஆர். பாலு அவர்களை பரணிப்புத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் கௌரி தாமோதரன் தலைமையில் திமுகவினர் பட்டாசுகள் வெடித்து ஆரத்தி எடுத்து சிதறு தேங்காய் உடைத்து சிறப்பாக வரவேற்றனர். இதில் வேட்பாளர் டி.ஆர். பாலு மற்றும் அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்களுக்கு பரணிப்புத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் கௌரி தாமோதரன் பொன்னாடை மற்றும் மலர் மாலை அணிவித்து மரியாதை செய்தார். ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் டி.ஆர். பாலு அவர்களை ஆதரித்து அமைச்சர் தாமோ அன்பரசன் பேசுகையில், இது நம்ம தொகுதி, நான் உங்கள் அமைச்சர், நீங்கள் செலுத்திய வாக்கால் நான் இந்த ஆலந்தூர் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு இன்று தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் ஆசியோடு அமைச்சராக இருக்கிறேன். நம்ம ஆலந்தூர் தொகுதிக்கு பல லட்சம் கோடிகளை தமிழக முதல்வர் ஒதுக்கியதால் ஏராளமான மக்கள் நலப்பணிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. இன்னும் பல பணிகள் தேர்தலுக்கு பிறகு தொடர்ந்து நடைபெற உள்ளது. இங்கு மழைக்காலங்களில் மக்கள் படும் அவதி வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அதனை நான் தமிழக முதல்வரிடம் எடுத்து சொல்லி அதற்காக இங்கே பல கோடி செலவில் மழைநீர் கால்வாய் அமைக்கப்பட்டு வெள்ள நீர் முழுவதும் வெளியேற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மண் சாலைகள் எல்லாம் தார் சாலைகளாகவும் சிமெண்ட் சாலைகளாக போடப்பட்டுள்ளது. ஆகையால் நம் தொகுதி மக்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும். சென்ற முறை நமது வேட்பாளர் டி.ஆர். பாலு அவர்கள் 5 லட்சம் வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். சென்ற முறையாவது எதிர்க்கட்சி அணியினர் வலுவாக இருந்தனர். ஆனால் இந்த முறை அப்படி எதுவும் இல்லை. அதனால் இந்த முறை நமது வெற்றி வேட்பாளர் டி.ஆர். பாலு அவர்கள் 7 லட்சம் வாக்குகள் பெற்று வெற்றி பெற வேண்டும். அதற்காக நீங்கள் அனைவரும் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதில் காஞ்சிபுரம் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர், குன்றத்தூர் தெற்கு ஒன்றிய திமுக செயலாளர் படப்பை மனோகரன், குன்றத்தூர் ஊராட்சி ஒன்றிய குழு பெருந்தலைவர் சரஸ்வதி மனோகரன், துணை பெருந்தலைவர் உமா மகேஸ்வரி வந்தே மாதரம், குன்றத்தூர் வடக்கு ஒன்றிய திமுக செயலாளர் வந்தே மாதரம், பரணிப்புத்தூர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் கலாவதி சந்தானம், கவுன்சிலர் பாண்டியன், திமுக கிளை செயலாளர்கள் ஜெயராமன், செந்தில்குமார், சக்திவேல், குமார், புகழ்வாணன், நித்யானந்தம், நாசர் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் உட்பட இந்தியா கூட்டணியில் உள்ள தோழமை கட்சிகளின் மாநில, மாவட்ட, தொகுதி, ஒன்றிய, நகர, ஊராட்சி கிளை நிர்வாகிகள், தொண்டர்கள், மகளிர் அணியினர், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.